18வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது. கொஞ்ச நேரம் 10 நிமிஷம் கவனமாக இருக்கணும். சிலுவையை பற்றிய உபதேசம் அப்படின்னு சொல்லி சொன்னா, கிறிஸ்தவனாய் வாழ்வது கொஞ்சம் கடினமான விஷயம் உலகத்தில். ஏன்னா உலகம் முழுவதும் எதற்குள்ள இருக்கிறது? பொல்லாங்கானுக்குள்ளே இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த உலகத்தை முழுவதுமாக பிசாசு ஆக்கிரமித்து இருக்கிறான். இது இப்போ நேற்று இன்னைக்கு நடக்கிற விஷயம் அல்ல. பிசாசுடைய அதிகாரம் உலகத்தில் பெருகி இருக்கிறது. நேற்று இன்னைக்கு நடக்கிற விஷயம் அல்ல. கவனமா புரிஞ்சுக்கங்க. இயேசு கிறிஸ்து உபவாசம் பண்ணி அவர் உபவாச நாட்களில பிசாசுடைய சோதனை வரும்போது பிசாசு சொன்னா, உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் இயேசு கிறிஸ்துவுக்கு காண்பிக்கிறான். ஒரு நொடி பொழுதுல உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் காண்பித்து, இந்த சகல ராஜ்யங்களையும் உனக்கு தர்றேன், எனக்கு தாழ விழுந்து பணிந்து கொள்ள அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்படியான அந்த சகல ராஜ்யங்களினுடைய அதிகாரம் யார்கிட்ட இருக்குது? பிசாசு கிட்ட இருக்குது. அதனால தான் இன்னைக்கு ஜனங்களை சத்தியத்துக்குள்ள வழிநடத்துவது மிகவும் கடினமான ஒரு விஷயமா இருக்கிறது. ரட்சிப்பு என்பது ஜனங்களுக்கு ஒரு எட்டா கனியாக இருக்கிறது, ரொம்ப தூரமா இருக்குது. இலவசமா செஞ்சார் ஆண்டவர் அந்த விஷயத்தை. ஆனா அது அருகாமையில் இருக்கிற அந்த ரட்சிப்பை, இலவசமா இருக்கிற அந்த ரட்சிப்பை ஜனங்கள் தங்களுக்கானவைகளாய் சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஜனங்களுக்கு விருப்பம் இல்லை. அதனால தான் எட்டா கனியா இருக்கு. ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில இல்லை சுவிசேஷத்தை. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாலும், இயேசு கிறிஸ்துவை வழிபட்டாலும், போதனைகளை தவிர்த்து, சத்தியத்தை தவிர்த்து உலக பிரகாரமாகவே ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நான் பார்க்கிறேன் நிறைய நேரங்களில இந்த தமிழக அரசு பேருந்துகள் எல்லாம் இருக்கு பாருங்க. சில நேரங்களில என்ன பண்றாங்க, அந்த அரசு பேருந்துகளில் அந்த போர்டை மாத்த மாட்டாங்க. போர்டை மாத்தாமையே என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, ட்ரிப் ஓட்டிட்டு இருப்பாங்க. லாங்ல சென்னையில இருந்து சேலம் போற போர்டு போட்டிருப்பாங்க. ஆனா அதை என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, லோக்கல்ல ஓட்டிட்டு இருப்பாங்க. ஆனா போர்டு பாத்தீங்கன்னா அது சேலம் ஒட்டி வச்சிருக்கோம் ஸ்டிக்கர்லாம். ஆனா அது எந்த ஊருக்கு போயிட்டு இருக்குது? அருகாமையில ஒரு 10 கிலோமீட்டர், ஒரு 20 கிலோமீட்டர், 50 கிலோமீட்டர் இருக்கிற ஊருக்கு போயிட்டு இருக்கு. சென்னையில இருந்து சேலம்க்கு ஏறத்தாழ ஒரு 500-600 கிலோமீட்டர் போக வேண்டிய பேருந்தை திருப்பி விட்டு இருக்கிறாங்க. ஆனா போர்டு என்ன பண்ணல, மாத்தல. இன்னைக்கு கிறிஸ்தவம் இப்படித்தான் இருக்கிறது. கிறிஸ்தவர்கள் என்கிற போர்டு இருக்கிறது. கிறிஸ்தவர்களுக்கான பண்புகள் இல்லை, கிறிஸ்துவுக்கான அடையாளங்கள் இல்லை. பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை சரீரத்தில் தரித்திருக்கிறேன். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இங்கே சிலுவையை குறித்த உபதேசம் என்ன பாருங்க, கெட்டு போகிறவர்களுக்கு எப்படி தோணும்? பைத்தியமாய் தோன்றும். இயேசுவை ஏற்றுக்கொள், இயேசு வரப்போகிறாரு, இயேசு உலகத்தை நியாயம் தீர்க்க போறாரு, இயேசு ஜீவனுள்ள தேவன், அவர் பாவிகளை அழிக்க போறாரு, பரிசுத்தவான்களை தம்மோடு கூட சேர்த்துக்க போறாருன்னு சொன்னோம்னா, அதை என்னமோ உலகத்தில் இல்லாத, கேள்விப்படாத அல்லது ஒரு ஏளனமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. அது உண்மை அல்ல என்று சொல்லி நிதானிக்கப்படுகிறது அவர்களாலே. உண்மையான விஷயத்தை சொல்றோம். இயேசு கிறிஸ்து எப்படி இந்த பூமியில வந்தாரோ அதே மாதிரி திரும்ப வரப்போறாரு. அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்தில் அது எழுதி இருக்கிறது. 1 அதிகாரத்தில் எழுதி இருக்கிறது. கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள்? கிறிஸ்துவானவர் எப்படி எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் என்ன பண்ண போறாரு? திரும்ப வருவார். வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி அதிகாரம், கடைசி வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, ஆமென் இயேசுவே நீர் வாரும் என்று முடிச்சிருக்கோம். சொல்லுங்க. பாருங்க, ஆதியாகமம் 1 அதிகாரத்தில் ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருந்த தேவ ஆவியானவர் மாம்சமாக வெளிப்பட்டு இந்த பூமியிலே அவருடைய கிரியைகளை செய்து
ஜனங்களுக்கான ரட்சிப்பை கொடுத்து வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி அதிகாரத்துல கடைசி வசனத்துல ஆமென் இயேசுவே நீர் வாரும் என்று சொல்லி முடிக்கப்பட்டது. அவருடைய வருகையை குறித்து எழுதியிருக்கிறது. தெசலோனிக்கேயர் புத்தகத்துல 4ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் போது என்ன சொல்றீங்கன்னா, மேகங்கள் மேலே அவர் வருவார், மத்திய ஆகாயத்திலே அவர் வருவார், கடைசி எக்காலம் முழங்கும் போது அவர் வருவார். தெசலோனிக்கேயர் புத்தகம் 4ஆம் அதிகாரத்துல அது எழுதியிருக்கு. கிறிஸ்துவானவர் வரப்போகிறார். இந்த சத்தியம் கெட்டு போகிறவர்களுக்கு எப்படி தோன்றுதான்? பைத்தியமாய் தோன்றுகிறது. ஆனா பாருங்க, அதிலேயே அடியில் இருக்கிற வரி, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ என்னவா? தேவ பலன். உண்மையாய் நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இருப்பீர்களானால், உண்மையால் கிறிஸ்துவை நீங்கள் ருசித்திருப்பீர்களானால், உண்மையாய் கிறிஸ்துவினுடைய அச்சடையாளங்களை நீங்கள் தரிப்பித்திருப்பீர்களானால், உண்மையால் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினாலே நீங்கள் உங்கள் பாவங்களால் கழுவப்பட்டிருப்பீர்களானால், அது உங்கள் வாழ்க்கையிலே தேவ பலத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. மனுஷனுடைய பலத்தால நடக்காத காரியங்களை தேவனுடைய பலத்தால நடப்பிக்கப்படி அது கிரியைகளை செய்கிறது. அதுதான் கிறிஸ்துவினுடைய உபதேசம். கிறிஸ்துவனுடைய என்ன எழுதியிருக்குதாங்க? கிறிஸ்துவனுடைய உபதேசம். இந்த உபதேசம், இந்த தேவனுடைய வார்த்தைகள் கிரியைகளை நடப்பிக்கிறது. அவர் சொல்றாரு, நான் அனுப்பின அந்த வார்த்தை வெறுமனே என்னிடத்துக்கு திரும்பாம நான் அனுப்பின காரியத்தை என்ன பண்ணுமா? செய்து முடித்துதான் திரும்ப வரும். அப்படியானால் அந்த வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை இருக்கிறது கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கலாம். இப்படிப்பட்டதான ஒரு தேவ பலனாலே கர்த்தருடைய பிள்ளைகள் நிரப்பப்பட வேண்டும். ஆனால் இன்னைக்கு பாருங்க, கிறிஸ்துவும் வெளியில சொல்லிக் கொள்வதற்கு வெட்கப்படுகிறார்கள், வேதத்தை சுமந்து போவதற்கு வெட்கப்படுவார்கள், சபையில வந்து ஆராதிக்க வெட்கப்படுவார்கள். ரோமாபுரிக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை கூட வாசிங்க. ரோமாபுரிக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை கூட வாசிங்க. அங்கே பவுலடிகளார் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படுவேன் எழுதியிருக்காரா? நான் என்ன பண்ண மாட்டேன்? வெட்கப்பட மாட்டேன். கிறிஸ்துவின் சுவிசேஷம், சிலுவையின் உபதேசம், இவைகளை நான் நடப்பிக்கிறதிலே நான் வெட்கப்பட மாட்டேன். நிறைய பேருக்கு இந்த சிலுவையின் உபதேசம், அதாவது பரிசுத்த வாழ்க்கை, பரிசுத்த பாதையிலே நடப்பது, நிறைய பேருக்கு அது இடறுதலாய் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம், அவர் யூதருக்கு இடரலாய் இருக்கிறார். பாருங்க, அவிசுவாசிகளுக்கு, யூதர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னா அவரை சிலுவையில் அறைய துணிந்தவர்கள், அவரை மேசையா, மீட்பர், ரட்சகர் என்று நம்பாதவர்கள், அவர் விடுதலை பண்ணுகிறவர், அவர் வரப்போகிறவர் என்று சொல்லி விசுவாசியாத அவிசுவாசிகள், அவங்களை தான் யூதர் என்று அடையாளம் காட்டுகிறாருங்க. அவர் யூதர்களுக்கு எப்படி இருக்கிறாரு? இடரலாய் இருக்கிறார். இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இயேசுவை தூஷிக்கிறவர்கள், இயேசுவை புறந்தள்ளினவர்கள், இயேசுவுடைய போதனையை குறித்து கேட்க மனதில்லாத இருக்கிறவர்கள், இயேசுவின் மேலே பிரியமில்லாத இருக்கிறவர்கள், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லியும் கிறிஸ்துவின் பாதையிலே நடக்காதவர்கள் இடரல் அடைகிறார்கள். சத்தியத்திலே உலக காரியங்களிலே தங்கள் விருப்பமுற்று உலக காரியங்களை விருப்பப்படி செய்யும்படியாக சத்தியத்துக்கு இடரலாய் இருக்கிறார்கள், இடரல் அடைகிறார்கள். அங்கதான் சொல்கிறார்கள், யூதர்கள் இடரல் அடைகிறார்கள். நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பேசிக் கொண்டிருக்கிறோம். கிறிஸ்து எங்களுக்கு தேவ பலனாய் இருக்கிறதுனாலே, கிறிஸ்து எங்களுக்கு மகிமையாய் இருக்கிறதுனாலே, கிறிஸ்து எங்களுடைய வாழ்க்கையின் அங்கமாய் அடையாளமாய் இருக்கிறதுனாலே நாங்கள் சுவிசேஷத்தை சொல்லுவதிலே, சத்தியத்தை பிரசங்கிப்பதிலே நாங்கள் என்ன பண்ண மாட்டோம்? வெட்கப்பட மாட்டோம். நாங்கள் கிறிஸ்தவர்களாய் வாழ்வதனாலே நாங்கள் வெட்கப்பட மாட்டோம். நாங்கள் கிறிஸ்தவர்களாய் வாழ்வதனாலே வருகிற பாடுகளினாலே நாங்கள் வெட்கப்பட மாட்டோம். கிறிஸ்தவர்களாய் வாழ்வதனாலே வருகிற அவமானங்களிலே நாங்கள் வெட்கப்பட மாட்டோம். கிறிஸ்துவாய் வாழ்வதனாலே வருகிற நஷ்டங்களிலே நாங்கள் வெட்கப்பட மாட்டோம். இதுதான் கிறிஸ்துவம். அதான் சொல்றாரு, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் என்ன பண்ண மாட்டேன்? வெட்கப்பட மாட்டேன். வாசிக்கிறோம், முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ. பாருங்க, யூதனாய்
அதாவது பாரம்பரிய கிறிஸ்தவனாய் இருந்தாலும் புதிதாக ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவனாய் இருந்தாலும் யூதர்கள் வழியா இயேசு கிறிஸ்து வந்தார். கிரேக்கர்களுக்கு சத்தியத்தை பிரசங்கித்தார். கிரேக்கர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் இயேசுவை. அதனால தான் யூதரையும் கிரேக்கர்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாதவர்களாய் ஆண்டவராலே அசட்டை பண்ணப்பட்டவர்களாய் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு காலத்திலே இயேசு கிறிஸ்து கிரேக்கர்களை ஆதாயப்படுத்தினார். பவுல் கிரேக்கர்களிடத்தில் போய் பிரசங்கித்தார். கிரேக்கர்களும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். அதனால யூதர்களாய் இருந்தாலும் பரவாயில்லை, பாரம்பரியம் உள்ளவர்களாய் இருந்தாலும் பரவாயில்லை, புதிதாக ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களாய் இருந்தாலும் பரவாயில்லை, யார் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு தேவ பலனாய் இருக்கிறது. எதுக்கு தேவ பலன்? கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம், கிறிஸ்துவுடைய நற்செய்தி, கிறிஸ்து என்னுடைய ரட்சகர் என்பதுதான் சுவிசேஷம். கிறிஸ்து எனக்காக மரித்தார், எனக்காக பாடுபட்டார், எனக்காக ரத்தம் சிந்தினார், அவருடைய ரத்தத்தினாலே நான் மீட்கப்பட்டிருக்கிறேன் என்பதுதான் சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தை தான் பிரசங்கிக்கையில நிறைய பேர் வெட்கப்படுறாங்க. இந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளலாம் நிறைய பேருக்கு மனதில்லாத இருக்கிறது. இந்த சுவிசேஷத்தை விசுவாசிக்க நிறைய பேருக்கு பிரிவில்லாமல் புறந்தள்ளுகிறார்கள் ஆண்டவருடைய சத்தியத்தை. என்னையா அவ்வளவு கடினமான ஒரு காரியம்? பரிசுத்தமாய் வாழ்வது ஒரு கடினமான காரியமா? பாவத்திலே வாழ்வதுதான் கடினமான காரியம். ஐயோ, இப்படிப்பட்ட ஒரு பாவத்தை நான் என்னுடைய வாழ்க்கையில கடைபிடித்தேனே, இன்று என்னை விடுவிப்பார் ஒருவரும் இல்லையே என்று சொல்ல போகிற ஒரு நாள் வரும். என்னை தப்புவிப்பார் ஒருவரும் இல்லையே என்று சொல்ல போகிற ஒரு நாள் வரும். ஐயோ, நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னாலும் ஆண்டவர் அவர்களுக்கு தூரமாக இருக்கிற ஒரு நாள் வரும். ஆண்டவரே, என் பாவங்களை கழுவுங்கள் என்று சொல்லி மண்டியிட்டு கதறினாலும் ஓயாமல் ஒப்பாரி வைத்தாலும் ஆண்டவர் தங்களுடைய கண்களை மூடிக்கொள்ளும் ஒரு நாள் வரும். அந்த நாளுக்கு ஐயோ என்று வேதம் சொல்கிறது. இரண்டு பேர் இயந்திரம் அறிந்து கொண்டிருப்பார்கள். ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்படுவார், ஒருவர் கைவிடப்படுவார். முடிவு பரியந்தம் நிறைவேற்கிறவனே ரட்சிக்கப்படுவார் என்று வேதம் சொல்கிறது. கொஞ்ச நாள் கிறிஸ்தவ வாழ்க்கை வாடிவிட்டு பின்பு பின்மாற்றத்துக்குள்ளே கடந்து போகிறவர்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்ல முடியாது. அவர்கள் கிறிஸ்துவுக்கானவர்கள் அல்ல. முடிவு பரியந்தமும் இயேசு கிறிஸ்து வருகை பரியந்தமும் அல்லது வாழ்நாள் முடிகிற வரையிலும் இயேசுவுக்காக வாழ்வதே பரிசுத்தம், இயேசுவுக்காக வாழ்வதே ஜீவன். அதனால இந்த ரோமாபுரிக்கு எழுதியிருக்கிற முதல் அதிகாரத்துல 16வது வசனத்துல சொல்லி இருக்கிறபடி கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் என்ன பண்ண மாட்டேன்? வெட்கப்பட மாட்டேன். அது எனக்கு தேவ பலன், அது எனக்கு ரட்சிப்பு உண்டாக்குகிற தேவ பலன், அது என் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிற தேவ பலன், என்னை பரிசுத்தமாக்குகிற தேவ பலன், என்னை ஆண்டவரோடு கூட இடைப்படப்படுகிற தேவ பலன், என்னை ஆண்டவரோடு பரலோகத்திலே கொண்டு போக போகிற தேவ பலன். இந்த பலனை பெற்றுக்கொள்ளத்தான் இந்த பூமியில நாம பிரயாசப்படுகிறோம். எடுத்து வாசிக்கிறோம் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பாருங்க, யூதர்கள் இடரல் அடைகிறார்கள் இல்லையா? நிறைய பேர் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாம இடரல் அடைகிறார்கள் இல்லையா? ஏன் அவர்கள் இடரல் அடைகிறார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னா, தேவனுடைய சாயல் எழுதப்பட்டிருக்கிறது சுவிசேஷத்தின் ஒளி. இந்த சுவிசேஷம் தான் தேவனுடைய சாயலை பிரதிபலிக்கிறதா இருக்கிறது. இந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்கிறவர்கள் தான் தேவனுடைய சாயலாய் மறுரூபமாக்கப்படுவார்கள். இந்த சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகள், விசுவாசிகள் அல்ல, விசுவாசியாதவர்களுக்கு என்ன பண்ணுதாரு? பிரகாசமாயிராதபடிக்கு. பாருங்க, வெட்கப்படுகிறேன், சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படுகிறேன், சுவிசேஷத்தை புறந்தள்ளுகிறேன், ஆண்டவருடைய சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிற ஜனங்களுக்கு பிரகாசம் இல்லாத ஒரு வாழ்க்கை வந்துருமா? வெளிச்சம் இல்லாத ஒரு வாழ்க்கை வந்துருமா? அவங்க எவ்வளவு சம்பாதித்தாலும், எவ்வளவு வேர்வையை சிந்தினாலும், எவ்வளவு அவர்கள் கண்ணீர் விட்டாலும் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றமே வராது. நிறைய பேர் அழறாங்க, கடவுள்கிட்ட நிறைய பேர் வேதனையா தங்களுடைய கஷ்டங்களை தெரிவிக்கிறாங்க. ஆனால் கடவுள் திரும்பி பார்க்காமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அப்படின்னு சொல்லி சொன்னா, மனமாற்றம் இல்லை. மனமாற்றம் இல்லாத கண்ணீர் தேவனுடைய சமூகத்தில் எட்டாது. பாவத்தை அறிக்கை செய்து தேவனுடைய சமூகத்தில் படிக்கிற கண்ணீருக்கு கர்த்தர் கணக்கு வைத்திருக்கிறார். மனமாற்றமே இல்லை. எவ்வளவு அழுதாலும் திரும்ப என்ன செய்ய போறாங்க?
தேவனுடைய சமூகத்திலே ஆசீர்வாதங்களையும் நீதியையும் பரிசுத்தத்தையும் பெற்றுக்கொள்ள தடையா இருக்கிற காரியங்கள். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கலாம். இந்தபடி தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷனுடைய ஞானத்திலும் அதிக ஞானமாய் இருக்கிறது. பாருங்க, தேவன் மேலே வைத்திருக்கிற பைத்தியம். சொல்லுவாங்க, இயேசுவுக்கு நான் பைத்தியமாய் இருக்கிறேன். நிறைய பேரு உலகத்துக்கு பைத்தியமா இருக்கிறாங்க, குடிக்கு பைத்தியமா இருக்கிறாங்க, விபச்சாரத்துக்கு பைத்தியமா இருக்கிறாங்க, விக்கிரகாராதனைக்கு பைத்தியமா இருக்கிறாங்க. ஆனால் இங்கே ஒரு பைத்தியத்தை குறித்து சொல்லப்படுகிறது. தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது அதிக ஞானமாய் இருக்கிறது. யோசனை பண்ணி பாருங்க, நம்ம ஆண்டவருடைய எந்த அளவுக்கு ஈடுபாடு உள்ளவர்களா இருக்க வேண்டும். ஏன்னா வாசிக்கிறோம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 8-9 வசனம். அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்து இடறுகிறார்கள். அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாய் பாருங்க, அவர்கள் இடறுகிறார்கள், அவர்கள் அதற்கென்றே பாருங்க. சாத்தானுக்கு கொஞ்சம் பேர் வேணும், பாவத்தை செய்ய கொஞ்சம் பேர் வேணும். அதனால சாத்தான் புடிச்சு என்ன பண்ணிட்டு இருக்கிறான், அவங்களை ஆளுகை செய்திருக்கிறான். அவர்கள் அதற்கென்றே நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று எழுதியிருக்கிறது. பாவம் செய்வதற்கென்றே நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள், கிறிஸ்துவை எதிர்ப்பதற்கென்றே நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து எவ்வளவு நல்லவர், நோவா எவ்வளவு நல்லவராக இருந்து நீதியை பிரசங்கித்தார். வெள்ளம் வர்ற வரைக்கும் ஒருத்தரும் நோவாவுடைய பிரசங்கத்தை கேட்கல. இயேசு கிறிஸ்து நல்ல உபதேசங்களை கொடுத்திருக்கிறார், நல்ல கிருபையின் காலங்களை கொடுத்திருக்கிறார், ரட்சிப்பதற்கு உண்டான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த காலத்துல ரட்சிக்காம, இந்த காலத்துல ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாம, இந்த காலத்துல கிறிஸ்துவை தேடாம உலகத்தை தேடிட்டு இயேசு கிறிஸ்து வரும்போது போய் அவர் காலில் விழுந்து கெஞ்சினார். பாருங்க, மணவாளன் வருகிறார் என்று சத்தம் கேட்டு ஆயத்தமா இல்லாதவர்கள் எங்களுக்கும் திறக்க வேண்டும் என்று சொல்லி தட்டினார்களாம். அவர் சொன்னாரா, நீங்கள் யாரோ எனக்கு தெரியாது. ஆனா அவங்களை குறித்து பதில் எழுதியிருக்கிறது, அவர்களும் மணவாட்டிகள், அவர்களும் கன்னிகைகள், அவர்களும் இயேசுவை எதிர்நோக்கி பயணித்தவர்கள் என்று சொல்லி, அவர்களும் இயேசுவை தேடினவர்கள் என்று சொல்லி, அவர்களும் இயேசுவை சந்திக்க வந்தவர்கள் என்று சொல்லி. ஆனா பாருங்க, கிரியைகள் இல்லாத கிறிஸ்தவம், வாழ்க்கையில கிறிஸ்துவம் வெளிப்படவில்லை என்று சொன்னார், வாழ்க்கையில பரிசுத்தம் வெளிப்படவில்லை என்று சொன்னார், வாழ்க்கையில் எப்பொழுதும் பாவத்தையும் பிரதிபலித்துக் கொண்டு ஆண்டவரை தேடுகிறது. கிறிஸ்துவத்திற்கு எதிரானது அது ஆண்டவருடைய பிள்ளைகள் என்கிறதான ஒரு பெயரை குறைக்கிறதாக அந்த பெயரை அவமாக்குகிறதாக இருக்கிறது. அதனால நாம கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்துக்கு பங்காளிகள். வெளியே சொல்லுங்க, 19வது வசனத்தை கூட வாசிக்கலாம். 9வது வசனம் 2 பேதுரு 8-9. 9 வாசிக்கலாம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தின் என்று, அந்தகாரம் என்றால் இருள், அந்தகாரம் என்றால் பாவம், அந்தகாரம் என்றால் மனுஷனாலே மீட்க முடியாத ஒரு சூழ்நிலை, அந்தகாரம் என்றால் தப்பித்துக் கொள்ள முடியாத ஒரு வலை பின்னப்பட்ட ஒரு நரகம். அந்த அந்தகாரத்திலிருந்து அவருடைய ஆச்சரியமான ஒளி, இயேசு கிறிஸ்து ஆச்சரியமான ஒளி, இயேசு கிறிஸ்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கப்படுகிற ஒளி, இயேசு கிறிஸ்து உலகத்தின் ஒளி, இயேசு கிறிஸ்து the power of God. இந்த ஆச்சரியமான ஒளியின் இடத்துக்கு வரவழைத்தவர் நாமளா போய் அவரே ஏற்றுக்கொண்ட ஆண்டவரே எங்களை சேர்த்துக்கொண்டு சொல்லி சொன்னாரோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இல்லாமல் இருக்கும். ஆனா ஆண்டவரே நம்ம மேல கிருபை வைத்து இந்த பூமியில மனுஷனா அவதரிச்சு ஆவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்ததுடைய நோக்கமே நீதிமான்களை அல்ல, பாவிகளை ரட்சிக்க. இன்றைக்கு பாவம் செய்து கொண்டிருக்கிற ஜனங்களை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். அங்க எழுதியிருக்கிறது, உங்களை அந்த காலத்தில் இருந்த நம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை. எதற்கு வரவழைத்தார்? அவருடைய ஆச்சரியமான ஒளியிடத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளை ஏன் நடத்துகிறார்? அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நாம தெரிந்து கொள்ளப்பட்டோம். எப்படிப்பட்டவர்களாய் தெரிந்து கொள்ளப்பட்டோம்? ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் தெரிந்து கொள்ளப்பட்டோம். ராஜரீகம் என்று சொன்னால் ஆளுமை உடையவர்கள்.
அல்லேலூயா சொல்லுங்க. ராஜ பரம்பரை அப்படின்னு சொன்னா ஆளுமை உடையவர்கள், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாக அதிகாரத்தை கொடுக்கிறார். அதுதான் ஆளுமை உடையவர்கள். ராஜரீகம் என்றால் ஆளுமை உடையவர்கள். அதே சமயத்துல ஆசாரியர் கூட்டம் அப்படி என்றால் ஆசாரியர்களுடைய வேலை என்ன தெரியுமா? தேவனுக்கு ஊழியம் செய்கிறது அல்ல, தேவனை ஆராதிப்பது மாத்திரமல்ல, ஜனங்களுடைய பாவங்களுக்காக தேவனிடத்தில் போய் முறையிடுவது, பாவ நிவர்த்தி செய்கிறவன் ஆசாரியர். இயேசு கிறிஸ்து நமக்கு பிரதான ஆசாரியாக இருக்கிறார். காரணம் என்ன? அவர் தம்மை தாமே சிலுவையில் ஒப்பு கொடுத்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக அவர் விளங்கினார். பழைய ஏற்பாட்டினுடைய ஆசாரியனுடைய காரியம் என்ன? ஜனங்கள் பாவம் செய்து ஒரு ஆட்டுக்கடாவை கொண்டு வந்து கொடுக்கிற போது பாவங்களை மன்னிக்கும்படி ஆண்டவரிடத்தில் போய் முறையிடுகிறவர் ஆசாரியர். ஆளுமையும் இருக்க வேண்டும், அதே நேரத்தில் ஜனங்களுக்காக பரிதபித்து செபிக்கிற ஜெபவீரனாக இருக்க வேண்டும். அதுதான் ராஜரீகமும் இருக்க வேண்டும், ஆசாரியனாகவும் இருக்க வேண்டும். நம்ம எல்லோரும் ஆசாரியர்கள் என்று வேதம் சொல்கிறது. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டார்களோ அத்தனை பேர்களும் ராஜரீகம் உடையவர்கள், ஆளுமை உடையவர்கள், அதிகாரம் உடையவர்கள். அதே சூழ்நிலையிலே தேவனிடத்தில் மண்டியிட்டு மற்றவர்களுக்காக மன்றாடுகிறவர்கள். சொல்லுங்க, ஜனங்களுடைய பாவங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படி பிதாவை நோக்கி வேண்டிக் கொண்டவர்கள் ஆசாரியர்கள். அப்படியானால் நாம் ஆசாரியர்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். எதற்காக? ஜனங்களுக்காக, ஜனங்களுடைய பாவங்களுக்காக நாம் தேவனிடத்தில் வேண்டும். எனக்கு அருமையான தெய்வ ஜனமே, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன் என்று பவுல் சொல்கிறது போல நாமும் சொல்ல துணிவோம். நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்து ஜோதியாய் வெளிச்சமாய் எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிறவர், நம்மையும் பிரகாசிக்க கொள்வார். தாமே வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை